அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 6 எபிசோட் 19 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா, அந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் மேரேஜ் செலெக்ஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். அதில் பயங்கரமாக பிளான் பண்ணி நம்ம ஹீரோவை கவுத்து விட்டுருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ பயங்கர கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன நடந்ததுன்னே புரியல. அந்த சமயத்தில் அங்கிள்லாம் அந்த இடத்துக்கு போகிறாரு. போன உடனே அவர் என்ன கேட்குறாருன்னா, என்னடா நீ இன்னும் கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. இவன் போய் கேட்குறான், இந்த மாதிரி எனக்கு ஒன்றும் புரியலங்க, எதுக்காக எல்லாருமே அந்த ஜோஷியனுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஜோஷியனோட ஃபேமிலி இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட ட்ரெஷர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீழான உலகங்கள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போகணுன்னா அவங்கக்கிட்ட தான் வழி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவங்க சொன்னாங்கன்னா நிறைய காட் கிங்ஸ் என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்காம ஓகே அப்படிங்கிறது சொல்லுவாங்களாம். இப்போ அங்கிள் நான் மூணாவது கிஃப்ட்டை பற்றி கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவன் மூணாவது ரவுண்ட் ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதாவது இவன் கொடுக்க போகிற அந்த கிஃப்ட் இருக்குது பாருங்க, பயங்கரமான ப்ரைஸ்லெஸ்ஸாக இருக்கணும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் கிளாஸ் சோல் வெப்பனாவது நீ ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இல்லைங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோல் வெப்பன் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறான். என்னது ஃபர்ஸ்ட் கிளாஸா, சரிடா உனக்கு எப்படி செய்யணும்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி கைட் பண்ணுங்க அப்படிங்கிறான். இவர் என்ன சொல்கிறாரு, 3 விஷயம் தேவை அப்படிங்கிறாரு. ஒன்று ப்ரெஷியஸ் மெட்டீரியல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜிங் ஸ்கில்ஸு, மூணாவது ஒரு ஆரா ஒன்று சொல்கிறாங்க. ஆரானா ஒரு எனர்ஜி. இப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 பற்றி கவலை கிடையாது, ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி டெம்பிள் வச்சுருக்கான், அவங்ககிட்ட ஆல்ரெடி அதெல்லாம் இருக்கும். மூணாவது விஷயம் அந்த ஆரா இருக்குது பாருங்கள், அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா. இந்த ஒரு ஆராக்கு பார்த்தீங்கன்னா அட்டாக் பவர்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த ஒரு சோல் வெப்பனுக்கு அது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்பிரிட் எனர்ஜி அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல். இதுக்கு முன்னாடி ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோல் வெப்பன் அப்படிங்கிறத ரெடி பண்ணியிருக்கான். அவன் எப்படி ரெடி பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய சோல் வெப்பன்ஸ் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி, அதாவது 3 செகண்ட் கிளாஸ் சோல் வெப்பன், அதுக்கப்புறம் 6 தேர்ட் கிளாஸ் சோல் வெப்பன் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணி அதை மெல்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஆராவை கலெக்ட் பண்ணி அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோல் வெப்பன் அப்படிங்கிறத ரெடி பண்ணியிருக்கான். அவன் செஞ்சதே ஒரு திருட்டு வேலை. ஆனால் அதுக்கு இவனுக்கு பார்த்தீங்கன்னா காட் லெவல் வெப்பன் ஃபோர்ஜர்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய டைட்டில் அது. அதான் அங்கிள் நான் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த இடத்துக்கு புதுசு, ஸோ உங்ககிட்ட கண்டிப்பாக இந்த சோல் வெப்பன் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சில சோல் வெப்பன் இருக்குது. யார் கொடுத்தது, அந்த செலஸ்டியல்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அது இருக்குது. ஆனால் அது எதுக்கு கொடுத்தாங்க, அவனோட ஒய்ஃபுக்கும் அவனோட குழந்தைக்கும் கொடுத்துருக்காங்க. இவனோட யூஸுக்கு அதை எடுக்க முடியாது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த டைமில் அங்கிள் நான் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. அவருடைய கார்டனில் ஒரு ட்ரீ இருக்கான்ப்பா, அந்த ட்ரீல இந்த ஆரா பயங்கரமாக இருக்குமா. அதாவது அதில் இருக்கிற அளவுக்கு வேற எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆரா இருக்காதான். அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ட்ரீயை எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த ட்ரீயை பற்றி நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி சொல்லியிருப்பா. இந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கிளுக்கு ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு இடம். காரணம் என்னன்னா, இங்கே தான் இவர் இவருடைய லவரை மீட் பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல ஏகப்பட்ட வருஷங்கள் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ உயிரோட இல்லை, இவங்களோட மெமரிஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இதை எப்படி எடுக்க முடியும். அதான் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இல்லைங்க வேண்டாம் அப்படிங்கிறான். இவர் என்ன சொல்கிறாரு, டே அந்த மாதிரிலாம் பேசாதரா, உனக்காகவும் அவளுக்காகவும் நான் எதை வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, இவர் நமக்காக நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக இதையும் நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த ஜோஷியன் ஃபேமிலி இருக்குல்ல, அவனுங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோல் வெப்பன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறானுங்க. அந்த கிராண்ட் மாஸ்டர் ஒருத்தர் பார்த்துருப்போம்ல நம்ம இதுக்கு முன்னாடி, மனுஷன் பாவம் போன வாட்டி வெப்பன் செய்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாகி திரும்ப போயிருப்பார்ல, இப்போ தான் திரும்ப வந்திருக்காப்புல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் கிளாஸ் சோல் வெப்பனாவது செஞ்சிருவேன் அப்படிங்கிறாப்புல. இப்போது அந்த அப்பங்காரன் பையன்கிட்ட சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, உனக்கு இந்த செகண்ட் பிளேஸ் கிடைச்சதுக்கு காரணமே பொண்ணோட அம்மா தான். இப்போ நம்ம தேர்ட் பிளேஸ்க்காக இந்த ஆளை நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. அட்லீஸ்ட் நீ என்ன பண்ணணும், உன் சைட்லேருந்து கொஞ்சம் எஃபர்ட்டாவது போடணும் அப்படிங்கிறாரு. இவன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை போடுறேன் அப்படிங்கிறான். ஆனால் அந்த அளவுக்கு சுத்தமாக நம்பிக்கையில் போல தெரியுது. போடா போடா அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட்டுறான். இவன் ஆக்சுவலாக அந்த பொண்ணை எதுக்காக கல்யாணம் பண்ணணும்னு பார்க்குறான்னா, அவள் கூட சேர்ந்து கல்டிவேட் பண்ணி காட் கிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்குறானுங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்கிள் நான் எங்கே கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஸ்ட்ரி டெம்பிள்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த இடத்துல ஒரு ட்ரீ ஒன்று இருக்குங்க, அது ரெட் காப்பர் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரெஷியஸான ஒரு ட்ரீ தான். அதான் அவர் என்ன கேட்குறாரு, டே இதை யூஸ் பண்ணி நீ ட்ரெஷர் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். இதில் விஷயம் என்னென்னா, இந்த ட்ரீலையுமே அந்த ஒரு ஆரா இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆரா பத்தாது, என்கிட்ட ஒரு சில சோல் வெப்பன்ஸ் இருக்குது, நீ என்ன பண்ணி என் கூட வா, அதை எடுத்துக்கோ, அதில் இருக்க ஆராவை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணி செய்ய அப்படிங்கிறாரு. இப்போ இவனுக்கு என்னென்னா, மனுஷங்க உலகத்துல இருந்து இப்போ டெய்டி வேர்ல்டு வர வரைக்கும் அங்கிள் நான் ஏகப்பட்ட உதவி பண்ணியிருக்காரு.
எப்படி அவருக்கு கைமாறு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியல. இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்கப்பா. இதில் முக்கியமான விஷயமே இதெல்லாம் செஞ்சது யாரு? இவங்க அம்மா தானே. இதை கேட்ட உடனே இவளுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. அவங்க எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு கத்திக்கிட்டு இருக்கா. இங்கே இருந்தால் வேலைக்கே ஆகாது, நான் போய் என்ன தான் நடக்குதுன்னு கேட்டுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்பா. இந்த பொண்ணு தடுக்கிறா, வேணாம் வேணாம் வெளில போகாத, ஏன்னா என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்த டைமில் நீ வெளியில் போகக்கூடாது, இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி தடுத்துறா. இவன் என்ன சொல்கிறா, இங்கே பேர் நல்லா கேட்டுக்கோ, அதாவது எங்கள் அப்பா அம்மா முக்கியம் தான், ஆனால் அவங்களுக்கு மற்ற பிள்ளைங்க அப்படிங்கிறது இருக்காங்க, ஆனால் இவனுக்கு யார் இருக்கா? ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷங்க உலகத்துல இருந்து இங்கே வந்ததே இவளை தேடி தான். எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கான், அவன் வந்து தனியாக இருக்கான், நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதா அந்த மாதிரி அவள் கேட்குறா. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ இங்கே தான் வந்துகிட்டு இருக்கான், அவன் வந்து சேர்ந்துட்டான். இப்போ இவன் என்ன கேட்குறா, நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம், போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அந்த மாதிரிலாம் பேசாத, நான் வந்து எல்லாரும் முன்னாடி உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், கவலையப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைமில் அங்கிள் சொல்கிறாரு, டேய் நான் ஒருத்தர் இங்கே தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, வா என்னோட ஸ்டோரேஜ் அங்கே தான் இருக்குது, உனக்கு எது வேணுமோ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாருப்பா. இப்போ எடுத்துகிட்டு போன அந்த சோல் வெப்பன்ஸை வச்சு இவன் வந்து ஃபோர்ஜிங் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கிறான். எடுத்த உடனே இவன் என்ன யோசிக்கிறான்னா, நம்ம பெரிய லெவலுக்கு போவானா, ஃபஸ்ட்டு வந்து இந்த செகண்ட் கிளாஸ் சோல் வெப்பன் இருக்கும்ல, அதை வச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடுவை மாதிரி இருக்குது, அதை எடுத்து என்ன பண்ணுறான்னா மெல்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதை மெல்ட் பண்ணுறதே வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக அதை வந்து மெல்ட் பண்ணி உடச்சிட்டான். ஆனால் அதில் இருக்க அந்த ஆரா வெளியில் வரத்துக்கு ஒரு சில காலங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா எரிய வைக்கணுமா. இதுக்கே வந்து ஒரு சில ஆண்டுகள் ஆகிடுது. அதை எரிய வச்ச உடனே அதுலேருந்து ஆரா அப்படிங்கிறது வெளியில் வருது. இவன் உடனே என்ன பண்ணுறான், அதை கலெக்ட் பண்ணி எப்போவுமே அனலைஸ் பண்ணி பார்ப்பான் இல்லையா, அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, டேய் இதை தான் வந்து சேக்ரெட் ஆரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறான். ஏன்னா இந்த ஒரு ஆராவை இவன் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கான். இவன் ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணான் இல்லையா, அந்த டைமில் அந்த ஆரிஜினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆரா அப்படிங்கிறது வந்திருக்கும். அது என்னங்கிறது அவனுக்கு அப்போ புரியல, இப்போ அவனுக்கு புரிஞ்சிச்சு. அதான் இவன் என்ன சொல்கிறான், ஓ இதுதான் அந்த ஆராவா, என்கிட்ட தான் ஏகப்பட்டது இருக்குது, நான் எதுக்கு தேவையில்லாமல் எல்லாத்தையும் மெல்ட் பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக வெப்பனே ரெடி பண்ணுறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு வெப்பன் செய்கிற வேலையில் இறங்குறான். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத எடுத்து எப்பவும் போல் பயங்கரமாக மெல்ட் பண்ணுறது, அடிக்கிறது, உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் கூட பயங்கரமாக என்னமோ பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா, இந்த பழைய பில்டிங்லேருந்து உருவி எடுப்போம் பார்த்தீங்களா ஒரு கம்பி, அந்த மாதிரி பழைய டிஎம்டி கம்பி மாதிரி இருக்குங்க. இதை வேற கூல் டவுன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய க்ளோனை வர வைக்கிறான். வர வச்சு அதை கூல் டவுன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அதுவுமே என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரு வெப்பனை கூல் டவுன் பண்ணி முடிச்சோடனே இப்போ வெப்பன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு உயிரோட்டம் அப்படிங்கிறத கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறான், அந்த ஃபார்மேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இதுக்கு அந்த உயிரோட்டம் அப்படிங்கிறத கொடுக்குறான். இப்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோல் வெப்பன் அப்படிங்கிறது ரெடி ஆயிடுச்சுங்க. வேற லெவலில் இருக்குது. எடுத்துக்கிட்டு சரி அங்கிள் லானை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கிள் லானுடைய அந்த மேன்ஷனில் அப்படியே ஸ்கையே பயங்கரமாக ரெட்டாக இருக்குது, ஏகப்பட்ட லைட்னிங் அப்படிங்கிறது இருக்குது, ஒன்றுமே புரியல. அந்த டைமில் இவனுமே வரான். வந்த உடனே அங்கிள் நான் என்ன சொல்கிறாரு, இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோல் வெப்பன் செஞ்சதுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறாரு. இவனுக்கு ஒன்றும் புரியல, நான் சொல்லவே இல்லையா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, எப்போல்லாம் இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோல் வெப்பன் அப்படிங்கிறது ரெடி ஆகுதோ அந்த டைமில் வானமே ரெட் ஆகிடும், இந்த மாதிரி லைட்னிங் அப்படிங்கிறது வருமா, இதெல்லாம் வந்து அதுக்கான அறிகுறியாம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஒரு வெப்பன் எடுத்து அந்த ஒரு லைட்னிங் வருது இல்லையா, அதை வந்து தடுக்க சொல்கிறாரு. அந்த லைட்னிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் மேலே தாங்க படுது, ஆனால் இந்த வெப்பனுக்கு எதுவுமே ஆகலை. கடைசியாக அந்த ரெட் கலர் ஸ்கை வந்து நார்மல் ஸ்கையாக மாறிடுச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோல் வெப்பன் அப்படிங்கிறது ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இவர் அங்கிள் நான் என்ன சொல்கிறாருன்னா இவனுக்கு வந்து அந்த டைட்டி ஃபோர்ஜர் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை கொடுக்குறாரு. ஏன்னா இவன் வந்து எதையுமே உடச்செல்லாம் செய்யலை, புதுசாக செஞ்சுருக்கான், இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது அப்படிங்கிறாரு. இப்போ தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நடக்குதுங்க. அங்கே இருக்க பார்ட்டிசிபென்ட்ஸ் காட் கிங் எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சோல் வெப்பனை நம்ம ஹீரோ ரெடி பண்ணிட்டான் அப்படின்னு. ஏன்னா அந்த ரெட் கலர் ஸ்கை காட்டி கொடுத்துருச்சு இல்லையா, எல்லாருமே பார்க்குறானுங்க, டே இதுக்கு மேலே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டடா அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருந்தாங்கல்ல, வெப்பன் ஃபோர்ஜிங் கிராண்ட் மாஸ்டர்ஸ், பாவம் மறுபடியும் மன உளைச்சல் வந்துருச்சு போல தெரியுது. யாரையும் மீட் பண்ணாமல் கதவு மூடிட்டு உள்ளுக்குள்ளேயே இருக்காங்களாம். இப்போ எம்பரர் வந்து கேட்குறாருப்பா, என்னப்பா யார் என்ன கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. உடனே சுற்றி இருக்கவங்க எல்லாம் ஒவ்வொருத்தனா முன்னுக்கு வந்து இல்லைங்க இந்த காம்படிஷன்லேருந்து நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிறானுங்க. சரி ஒருத்தர் 2 பேர் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா எல்லாருமே அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் பார்க்குறானுங்க, சரிப்பா ஜோஷியன் நீயாவது என்னத்தை ரெடி பண்ணியிருக்க சொல்லு அப்படின்னு. உடனே அவன் தான் எதையோ பெருசாக எடுத்து கொடுக்க போகிறான் அப்படின்னு பார்த்தா, இல்லைங்க நானுமே காம்படிஷன்லேருந்து விலகிக்கிறேன் அப்படிங்கிறான். வெப்பன் ஃபோர்ஜர் காலை வாரிட்டான் போல தெரியுது. இப்போ நம்ம ஹீரோவை கேட்குறாங்க, சரிப்பா நீ என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிறப்போ இவன் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெப்பன் எடுத்து கொடுக்கல, இவன் வந்து ஒரு செகண்ட் கிளாஸ் சோல் வெப்பன் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறான். எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, ஏன்னா இவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெப்பன் கொடுப்பான்னு பார்த்தா இது கொடுத்துருக்கானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. ஆனாலுமே அவர் என்ன சொல்கிறாரு, எப்படி பார்த்தாலும் எல்லாருமே வந்து பின்வாங்கிட்டாங்க. அப்போ வேறு வழி கிடையாது, இவன் தான் வந்து தேர்ட் ரவுண்டோட வின்னர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ இவன் தான் ஃபைனல் வின்னர் கிடையாது, கடைசியாக இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா
இவங்க 2 பேருக்குமே ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லிஸ்ட்ல இருக்க பொருட்களை 10 நாட்களுக்குள்ள கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணுமா. அதுக்கப்புறமா யார் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணுவாராம். ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இப்போ இவன் இந்த ஜோஷன் இருக்கா பாருங்க, செம்ம கொலை வெறியில இருக்காங்க. அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு இருக்கான். அதான் அவங்க அப்பங்காரன் வரான். என்னடா அப்படின்னு கேட்டா பயங்கர கோவத்துல இருக்கான். இந்த மாதிரி நான் தானே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், இவன் எல்லாத்தையும் கெடுத்து விட்டானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க அப்பா என்ன சொல்றான், அவன் பயங்கர டேலண்டட்ரா, இருந்தாலும் நம்மளை அப்போஸ் பண்றான் இல்லையா, அவனை நம்ம வந்து ஜெயிக்க விடக்கூடாது, நீ கவலையப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னையா சொல்ற, ஏதாவது பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹோல் வெப்பனை விட ஏதோ ஒரு ப்ரெஷியஸான ஐட்டம் அவங்ககிட்ட இருக்கு போல தெரியுது. அது நமக்கு அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.